வணக்கம் அன்பான மீன ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவானுடைய நாளிலே இந்த மாதம் நல்லதொரு மாற்றத்தை சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று விரய ஸ்தானத்தை பார்க்கின்ற விரய ஸ்தானத்தை ராசி அதிபதியும் பார்க்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் செய்யாத விரய செலவுகளிலே தடுமாற்றங்களிலே தடைப்பட்ட விரய செலவுகள் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது இருந்து அமைய பெறுகின்ற உங்களுடைய மீன ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமைய பெற்றது. 4ஆம் இடத்திலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் அமைய பெற்று 5வது இடத்திலே புதன் பகவான் அமைய பெற்றும் 6வது இடத்திலே சூரிய பகவானும் கேது பகவானும் 7ஆம் இடத்திலே 2-9 குடையர் பாக்கியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலேயும் 2-11 தொடர்பு பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை இங்கே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் அங்கே இந்த காலகட்டங்களிலே டம்மி பீஸாக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பு. ஆனால் சகோதரனுக்குள்ளே பொருளாதார சம்பந்தப்பட்ட நிலபலன்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் வெற்றி உங்கள் கையில் இருக்கின்ற ஒரு அற்புதம் மீனராசிக்கார நேயர்களுக்கு. 5ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற உயர் படிப்புகளிலே செல்கின்றவர்களும் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடியவர் 4-7 பஞ்சம ஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வையில் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்பது ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும் புதன் பகவான் ஆவணி 15ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு சூரியனும் புதனும் இணைந்து கேதுவுடன் இணைந்து புதாதித்ய யோகத்திலே 12ஆம் இடத்தை கேது ராகு பகவான் இருந்து ராகு குரு பகவான் என்பது உங்களுக்கு மொத்தத்தில் 5 கிரகங்களின் பார்வை 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக விரய செலவுகள் செய்யாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் இந்த மாதங்களிலே நிகழ்கின்றது. மீன ராசி என்பது இது ஒரு கடல் ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை 10ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே மட்டுமல்ல கடந்த மாதங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே ஒரு சிறப்பான செய்திகள் இங்கே கேந்திர ஸ்தானங்களிலே வலுப்பெற்று இருக்கின்றது மட்டுமல்ல அவருடைய சுய நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே முதல் பாதத்திலே பவனி வந்து அந்த புதன் பகவானும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று படிப்புகளிலே உயர்கல்விகளிலே இதுநாள் வரையில் தடைப்பட்ட நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது கை கொடுக்கின்றது. கடன் லோன் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் உங்களுக்கு. 6ஆம் இடத்திலே வருடத்தில் ஒரு முறை இந்த மாதம் முழுக்க ஆவணி முழுக்க உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குருவின் அனுகிரகத்தோடு இங்கே பார்க்கின்ற பார்வை என்பது 2 கிரகங்கள் மாதத்தின் முற்பகுதியில் இருந்தாலும் ஆவணி 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 3 கிரகங்களும் ஆவணி 30ஆம் தேதியிலிருந்து 4 கிரகங்கள் மட்டுமல்லாதது உங்களுக்கு 5 கிரகங்களின் பார்வையும் பரிபூர்ணமாக உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருக்க போகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆவணி மாதங்களிலே பிறக்கின்ற மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. கடன் நோய் 6 சத்ரு ஸ்தானாதிபதி கவர்மெண்ட் உத்தியோகங்களையும் அரசு சார்ந்த உத்தியோகங்களையும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பலம் பெற்று 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. மாநிலம் விட்டு மாநிலம் மாறுகின்றவர்களுக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ராகுவின் தொடர்பு குருவின் பார்வையிலேயும் 10ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே சுயநட்சத்திரத்திலே அந்த 4 கூடையவர் 5ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வை 11ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது 4-7 கூடையவர் கணவன் மனைவிகளை இதனால் வரையில் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் விரிவு பெறுகின்றது. அதிலே நல்லதொரு சுவிட்சத்தை பெறுகின்றது. அந்த 5 கூடையவர் 5ஆம் இடத்துக்கு 11லே 3ஆம் இடத்திலே இங்கே உச்சம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது என்பது மீன ராசிக்கு 5 கூடையவர் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே இங்கே உச்சம் பெற்று இருக்கின்றது என்பது எந்த வம்பு வழக்கு கடன் நோய்களாக இருந்தாலும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆவணி மாதம் பிறக்க இருக்கின்ற மாதத்தில் 5 நாள் முன்பே உங்களுக்கு நல்ல சுவிட்சங்களும் வெளிச்சங்களும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் பலமாக இருக்க போகின்றார். ஆனால் இங்கே 2-9 குடையவரும் கேந்திர ஸ்தானங்களிலே அமைய பெறுகின்றார். அப்போ பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே 2-11 தொடர்பு வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் இணைகின்ற பொழுது உங்களுக்கு சனி திசையோ செவ்வாய் திசையோ நடக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில
பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்ற அமைப்பு இந்த கோச்சார கிரகங்களின் தொடர்புகளே காரணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே கோச்சார கிரகங்களின் தொடர்புகள் தன வாக்கு குடும்பஸ்தானம், 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதைகளையும் அந்தஸ்துகளையும் வெகுமதிகளும் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேர்களுக்கு, இந்த அமைப்புகளிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கின்றதோ இதே வகையிலே உங்களுக்கும் ஒரு சிலருக்கு, பல பேருக்கு இந்த அமைப்புகளிலே பிறப்பு ஜாதகங்கள் இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளே இந்த அமைப்புகளிலே இருக்கக்கூடிய நேர்கள் ஒரு சிலர் சோதிடத்தை பார்க்காதவர்களும் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கிரகங்களின் அமைப்பு என்பது நல்லதொரு லட்சுமி கடாட்சியம் பொருந்தி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சோதிடத்தை அதிகமாக விரும்புவது சற்று குறைவு என்று சொல்லலாம். ஆனாலும் தெய்வ கடாட்சமும் ஆன்மீக சுவிட்சமும் பெற்ற இந்த மீன ராசிக்கார நேர்களுக்கு குரு பகவான் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இந்த மாதத்திலே நல்லதொரு மாற்றத்தையும், வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்கள் கிடைக்கப் பெறுகின்றார். படிப்புகளிலே உயர்கல்விக்கு செல்ல போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே பலப்பட்டு உங்களுடைய ஆசை படிப்புகளிலே உயர்ந்த நோக்கத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்கள் அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதம். ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளாக இருந்தாலும் பஞ்சம ஸ்தானாதிபதி தாய்க்காரகன் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய தாய்மார்களின் முயற்சிகளால், தகப்பனார்களின் ஒரு சில தடைகளால் தாயின் அன்பு என்பது மிகுதியாக இந்த மாதத்திலே இருக்கக்கூடியது. இங்கே தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பலத்திலே அமைய பெற்றும், தாய் என்று சொல்லக்கூடியவர் உச்சநிலை அடைந்தும், ஆட்சி நிலையிலே சூரிய பகவான் அமைய பெற்றும், உங்களுடைய 9 குடைவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்க இருக்கின்றதும், லாபாதிபதி சனி பகவான் விரையாதிபதியும் ராசியிலே இருக்க பெறுகின்றதும், 2-11 தொடர்பு என்பது குடும்பஸ்தானம், லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட சகோதரத்துவத்திலே ஒரு சில உறவு சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், குடுக்கல் வாங்கல்களே, மண்மனை வாகனங்களிலே ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து புகின்ற ஒரு அமைப்பு. கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் தொடர்பு உங்களுடைய ராசியை படுகின்றதும், ராசியிலே சனி பகவான் இருக்கின்றதும் கண்டிப்பாக சகோதரனுக்குள்ளே, மூத்த சகோதரனுக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும், விரயசானத்தை குருவின் அனுக்கிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே அது எதுவாக தடை இருந்தாலும், மழை போல் வந்தாலும் பனி போல் விலகுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. மீன ராசி என்பது கடல் ராசி, உபய ராசி, நீர் ராசி, பெண் ராசி என்று சொல்லக்கூடிய அதிபதி அவர் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய, ஆட்சி அடையக்கூடிய இந்த காலபுருஷ தத்துவத்தின் 9வது இடத்தை குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இங்கே கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்லதொரு மாற்றம், பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் அற்புதமான உயர்வுகள், இங்கே வரன் கிடைக்காதவர்களுக்கும் பெரியோர்களின் துணையால், மூத்த மனிதர்களின் உதவியால் வரன் கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம். மாங்கல்யக்காரகன் உங்களுக்கு 2-9 குடையவர், 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம், 9 ஆரோக்கிய ஸ்தானம், உயர்ந்த அந்தஸ்துகளையும் மதிப்புகளையும் சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கோச்சார கிரகங்களிலே அவர் பகை ராசியிலே இருந்தாலும் அவர் பவனி வருகின்ற அற்புதம் என்பது 2-11 தொடர்புகளிலே இந்த மாதங்கள் உங்களுக்கு முழுக்க இருக்க பெறுகின்றது. 4 குடைவர் 7 குடைவர் புதன் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற வீடு வாசல் சொத்து சுகங்கள் மாற்றத்திற்கு உரியதும் இடமாற்றத்திற்கு உரியதும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. அதே சமயத்தில் தகப்பன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒரு சில தடை தாமதம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. 6 குடையர் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்திலிருந்து ராகு தொடர்பு வருகின்ற பொழுது தகப்பனார்களால் ஒரு சில தடை தாமதங்கள், கசப்பு உணர்வுகள், தேவையில்லாத விரைய செலவுகளும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சூரியனை ராகு பார்க்கின்றதும், ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே ராகுவினால் சூரியனுக்கு பெரிய ஒரு கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்பு. ராகு குருவின் நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே மீனராசியை பொறுத்தவரையில் தகப்பனார்களால் ஒரு சில தேவையில்லாத விரைய செலவுகள், அலைச்சல்களையும் தொந்தல்களையும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில இடையூறுகள், இன்னல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் 6 ஆட்சி பலம் பெற்று கேதுவினுடன் இருக்கின்ற காரணத்தினாலும் நல்லதொரு மாற்றத்தை இந்த கேது பகவான் என்று சொல்லக்கூடியவரும் எதையும் சுருக்கக்கூடியவர், வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர், வேலைகளிலே ஒரு சில குழப்ப நிலையை வந்து போனாலும் இங்கே குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றது. அப்போ கூட்டு தொழில்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றம், மனைவிகளால் ஆதாயம் பெறுகின்றீர்கள். வெளிநாடு வெளியூர் வியாபாரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதம். சுய நட்சத்திரத்திலே உங்களுடைய
உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2 9 மனைவிகளால் ஆதாயம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளை விட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும், பிரிந்து செல்கின்றது என்றால் பொருளாதாரத்திற்காக வெளிநாடு வெளியூர் தொழில்களுக்காக செய்யக்கூடியவர்களுக்கும், மரணம் அமையாதவர்களுக்கு வரன் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம், கணவன் மனைவிகளால் ஒருவருக்கு ஒருவரால் பொருளாதார சம்பந்தப்பட்ட நிலைகளிலே அற்புதமான உயர்வுகளையும் ஏற்ற நிலைகளையும் அடைகின்ற ஒரு அற்புதம். 2 9 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது மனைவியால் ஒரு சிலருக்கு ஆதாயமும், கணவனால் மனைவி கொடுக்கக்கூடிய ஆதாயங்களும், நண்பர்களால் ஆதாயங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்பாலும் கூட கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு சில நேரங்களில் இந்த சனி செவ்வாய் தொடர்பு 2 11 யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானாதிபதி பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த 7 கூடியவரும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே அவரும் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட நிலைகளிலே, தொழில் சம்பந்தப்பட்ட நிலைகளிலே, குடும்பஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே அபார வெற்றிகளை பெற போகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைகின்றது. 2 கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற பொழுது இதனால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, குடும்பங்களுக்கு செல்லாதவர்களுக்கும் குடும்பங்களுக்கு சென்று தாய்மார்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே மீனராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த மீனம் என்பது குருவின் ராசியாகவும், தனுசு என்பதும் குருவின் ராசியாகவும், ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சுய நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது அவர் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே வித்து வாங்கக்கூடியவர்கள், நகை சம்பந்தப்பட்ட இடங்களிலே இந்த ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும், வாங்கி விற்கின்றதற்கும், கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றதும் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர், நகைகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள் இணைந்து அந்த வித்யா காரகணம் திரிகோணத்திலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நகை சம்பந்தப்பட்ட, கோல்டு சம்பந்தப்பட்ட, வெள்ளி சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும், இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட நிலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே எண்ணற்ற உயர்வுகளையும் பல லட்ச ரூபாய்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் பொருளாதாரத்திலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. குரு சுக்கிரன் தொடர்புகளால் உங்கள் சுகஸ்தானத்திலே உங்களுக்கு அவருடைய பார்வையும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், படிப்புகளிலே வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளும் படிக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. கேது பகவான் என்று சொல்லக்கூடியவர் அங்கே இருக்கின்ற ராகுவின் தொடர்பு வேற ஒரு தொழில்கள் கிடைக்கப் பெறுகின்றது. அரசாங்க உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசை படிப்புகளால், பொருளாதாரத்தால் உன்னத உயர்வுகளை இந்த வித்யாகாரகன் 4 7 கூடையவர் கணவன் மனைவிகளையும் குறிக்கக்கூடிய, நண்பர்களை குறிக்கக்கூடிய, உறவினர்களை குறிக்கக்கூடிய மாமன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் திரிகோணத்திலே பலம் பெற்று மீண்டும் புதாதித்ய யோகத்திலும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது மாமன்களால் விரைய செலவுகள் செய்யக்கூடியது, நண்பர்களாலும் கணவன் மனைவிகளாலும் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம், கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம், அற்புதமான சுபகாரியங்கள். கோமம் என்பது தனுசு ராசி 10ஆம் இடமாக இருக்க பெறுகின்ற ஒரு ஊதுபத்தி கொளுத்து வைத்தால் கண்டிப்பாக அந்த தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. இந்த 10ஆம் இடம் மீன ராசிக்கு மிகவும் அற்புதமான 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் இந்த அதிபதி நேராக பார்க்க இருக்கின்ற அமைப்பு. இது குருவின் தொடர்பும், முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதியும் இரு சுபகிரகங்கள் 10ஆம் இடத்தை தொடர்பு பெறுகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 5 கூடையவர் 3ஆம் இடத்தில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் சிறுதூர பயணங்களிலே எந்த தடையும் இல்லாத எடுத்த வேகத்தில், நினைத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு மாதம். வீடு வாசல் சொத்து சுகங்கள் சகலவிதமான நவகிரகங்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது மீன ராசி என்பது ஒரு குருவின் அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி. ராசி அதிபதி பலமாக இருந்தும் 4 கூடையவரும் பலமாகவும் குரு சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு பவனி வருகின்ற ஒரு அமைப்பு என்பதும், சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே மீண்டும் அவர் 5ஆம் இடத்திலே பவனி வருகின்ற திரிகோணத்திலே பலம் பெற்று இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து அவர் 11வது இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று இருக்கின்ற பொழுது இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்கள் வாரி வழங்குகிற ஒரு அற்புதம், நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேர்களுக்கு படிப்புகளாக இருந்தாலும், குடும்பங்களாக இருந்தாலும், கணவன் மனைவிகளாக இருந்தாலும், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த நவகிரக நாயகர்கள் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற ஆவணி மாத ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தை
கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மட்டும் அல்லாதது குருவின் அனுக்கிரகமும் நல்லதொரு பலத்திலேயே இருக்கின்றது. சுக்கிர பகவான் முயற்சி சாணத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியங்கள் செய்வதற்கோ முயற்சிகளும் வேண்டும். அதே சமயத்தில் சுறுசுறுப்பு, வேகம், அமைதி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இருக்க வேண்டும். அந்த அமைப்புகளும் அந்த முயற்சிகளும் அந்த லாபஸ்தானம், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் அமையக்கூடியவர்களுக்கு குடும்பம் அமைகின்ற இந்த இரு சாணங்களும் இங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு பெறுகின்ற பொழுது இந்த இரு கிரகங்களின் தொடர்புகளிலே சனி பகவான் டம்மி பீஸாக அங்கே வக்ரமாகி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்லதொரு பொருளாதாரத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்களும் செவ்வாய் பகவானும் மாங்கல்யக்காரகன் பலம் பெற்று பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் பலமுடன் பெற்று இந்த நவகிரக நாயகர்கள் கோச்சார கிரகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை குருவின் அனுகிரகத்தோடும் நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற ஒரு அற்புதம் மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.